டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் நேற்று நடந்த 1-to-1 விவாதத்துல ரெண்டு பேரும் காரசாரமா பேசியிருக்காங்க. கமலா பேச்சனால கடுப்பான ட்ரம்ப் ஒரு படி மேல போய் ஹாரிஸோட பர்சனல் விஷயத்தையெல்லாம் கிண்டி கிளறி விமர்சிச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசினாங்க, ட்ரம்ப் அப்படி என்ன பேசினாரு, தேர்தலில் யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மொத்தமா அலசி ஆராயலாம் வாங்க. அமெரிக்காவில் வர நவம்பர் மாசம் அதிபர் தேர்தல் நடக்க போகுது. அங்க தேர்தல் நடந்தாலே மொத்த உலகமும் பத்திக்கும். அப்படிதான் இந்த வாட்டியும் மே மாசத்துல இருந்தே அதிபர் தேர்தல்னு எல்லாருக்கும் அமெரிக்காவை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஜோ பைடன் ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிடுறதா இருந்துச்சு. அப்புறம் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வரவே அவர் தேர்தலில் இருந்து விலகி இப்போ கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பா போட்டியிடுறாங்க. இதனால 2 முறை அமெரிக்காவில் அதிபர்களுக்கான நேருக்கு நேர் விவாதம் நடந்திருக்கு. பொதுவா இதே மாதிரி விவாதத்துல 2 அதிபர்கள் வேட்பாளர்கள் சந்திக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்க மாட்டாங்களா. ஆனா இன்னைக்கு நடந்த விவாதத்துல கமலாவும் ட்ரம்ப்பும் கை குலுக்கிக்கிட்டது பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது. தொடக்கத்துல ரஷ்யா உக்ரைன் போரை பத்தின பேசின ஹாரிஸ், நான் போரை நிறுத்த நினைக்கிறேன், நாங்க ஆட்சியில இருக்கிறதுனால தான் உக்ரைன் இன்னைக்கு சுதந்திரமா செயல்படுது, ஆனா போர் நிறுத்தம் தான் என்னோட ஒரே முடிவுன்னு சொன்னாரு. உடனடியா கமலாவை விமர்சிச்ச ட்ரம்ப், ரஷ்யா உக்ரைன் போருக்கு சரியா 2 நாள் முன்னாடி கமலா உக்ரைன் போனாங்க, அதனால தான் போரே உருவாச்சுன்னு சொன்னாரு. அதோட நான் மட்டும் அதிபரா இருந்திருந்தா இப்படி ஒரு போர் நடக்கவே விட்டிருக்க மாட்டேன். ரஷ்ய அதிபர் புதின், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசி இந்த போரை நிச்சயம் நிறுத்திடுவேன். ஆனா பைடனுக்கு புதின் ஒருத்தர் இருக்காருங்கிறதே தெரியாதுன்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான கமலா, உங்க கூட போட்டி போடுறது நான் தான், புதின் இல்ல, அவரை இதுல இழுக்க வேண்டாம்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. கமலா இஸ்ரேலை வெறுக்கிறார், அவர் அதிபரானா 2 ஆண்டுகள்ல இஸ்ரேலே இருக்காதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை மறுத்த கமலா, இஸ்ரேல் பாதுகாப்பு பத்தி நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன், ட்ரம்ப் இப்படி ஏதாவது பேசி உண்மையை திசை திருப்ப பாக்குறாரு. ட்ரம்ப் சர்வதிகாரத்தை விரும்பக்கூடியவர், அதனாலதான் அவருக்கு புதினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு காதல் கடிதம்லாம் வேற எழுதினாரு. இன்னொரு வாட்டி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா மிகப்பெரிய சர்வதிகாரியா தான் இருப்பாருன்னு கமலா பேசினாங்க. இந்த பதில் ட்ரம்ப்பை ரொம்ப கடுப்பாக்கவே அவரு கமலாவோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் இழுத்து அவர் ஒரு மார்க்சிஸ்ட், அவங்க அப்பா ஒரு மார்க்சிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல தான் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், வலதுசாரி, இடதுசாரிலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட்னாலே அவங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவங்க. ஒரு சர்வாதிகாரிங்கிற கருத்து அந்த நாட்டு மக்களால நம்பப்படுற ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதை கேட்டுட்டு கமலா எந்த பதிலும் சொல்லாம சிரிச்சிட்டே விட்டுட்டாங்க. அடுத்த ரவுண்டு கேள்வியில எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ட்ரம்ப்பை நல்லா வெளுத்தும் வாங்கிட்டாங்க. இது போக அமெரிக்காவோட பொருளாதாரம், வேலையின்மை, கொரோனா கால பிரச்சனை, பணவீக்கம், நடுத்தர மக்கள் படும் பாடு, விலைவாசி உயர்வு, முக்கியமா கருக்கலைப்பு பற்றியெல்லாம் இந்த விவாதத்துல 2 பேரும் பேசியிருக்காங்க. அமெரிக்காவில கருக்கலைப்புங்கிறது பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. அதனால இந்த டாபிக் அதிக கவனம் ஈர்த்து இருக்கு. இப்படி மொத்த அமெரிக்காவோட பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம 2 பேரும் பேசி தீர்த்திருக்காங்க. இதுக்கு மேல முடிவு மக்கள் கையில தான் இருக்கு. இந்த விவாதம் பத்தி பார்த்தா இந்த விவாதத்துக்கு நேர வரம்பு கடுமையா பின்பற்றப்படுமா? மதிப்பீட்டாளர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 2 நிமிஷம் தான் கொடுக்கப்படும். அதுக்குள்ள அவங்க பேசலன்னா சான்ஸ் அடுத்த வேட்பாளருக்கு போயிடும். அதுபோல ஒருத்தர் பேசி முடிச்சதும் அவங்க மைக்ரோபோனை ஆஃப் செஞ்சிருவாங்களாம். பெரிய பிரச்சனை எதுவும் வராம இருக்க இப்படியும் செய்வாங்களாம். இந்த விவாதம் நடக்கிற அரங்கத்துல 2 வேட்பாளர்கள் மற்றும் மதிப்பீட்டாளர்கள் மட்டுமே இருப்பாங்க. அங்க பொதுமக்கள் பார்க்க அனுமதியும் கிடையாதான். நல்ல திறமை மற்றும் அனுபவம் வாய்ந்த செய்தியாளர்கள் தான் மதிப்பீட்டாளர்களா இருப்பாங்களாம். அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் 2 அதிபர்களும் பதிலும் சொல்லணுமா. அமெரிக்காவில் இப்ப வரைக்கும் இருக்கிற கருத்து கணிப்பு படி கமலா ஹாரிஸ் தான் முன்னிலையில இருக்காங்க. அடுத்த கொஞ்சம் வித்தியாசத்துல ட்ரம்ப் இருக்காரு. திரும்பவும் ட்ரம்ப் பதவி ஏற்க போறாரா, இல்ல அமெரிக்கா தன்னோட முதல் பெண் அதிபரை உருவாக்க போகுதாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி ஒரு விவாதம் நம்ம நாட்டில் நடந்தா எப்படி இருக்கும்? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.